வணக்கங்க. என்னோட பேர் கௌதமன். நான் நாகர்கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக வரப்பிரசாதம் இயற்கை அங்காடி அப்படிங்கிற நிறுவனம் நடத்திட்டு வருகிறேன். அந்த இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்வியல் நோய்களில் முதல் முக்கியமாக இருக்கிறது வந்து சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருந்தது, அல்லது இருந்ததே தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லா வீட்லையும் வீட்டுக்கு ஒரு சர்க்கரை நோயாளிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதற்கு ஒரு முதல் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய அரிசியில் உள்ள தவிடை நாம் இழந்தது ஒரு முக்கிய காரணம். தவிடு இழந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நவீனத்துவம். அரிசி வந்து நவீனமயமாக ஆக சிங்கிள் பாலிசர், கோன் பாலிசர், சில்கி பாலிசர், இப்படி ஏகப்பட்ட மெஷினரிகள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அரிசியை பளபளன்னு ஆக்கிட்டீங்க. நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் கவர்ச்சி தேவைதான், அரிசிக்கு கவர்ச்சி தேவையா? அரிசி கவர்ச்சியானதுனால அரிசியிலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான சப்ஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் அந்த தவிடு இழந்துட்டோம். தவிடனுடைய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழைய காலத்து பழக்க வழக்கத்தை சொல்கிறேன். பழைய காலத்தில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலையும் கைக்குத்தல் அரிசி அடிக்கும்போது அந்த தவிடை எடுத்து முரத்தில், அதாவது நல்லா புடைச்சி அது கூட கருப்பட்டி போட்டு தருவாங்க. அதை குழந்தைகள் வந்து தவிடு கருப்பட்டி போட்டால் கலந்த கொழுக்கட்டை சாப்பிடுவாங்க. அதனுடைய பலன் என்னன்னா, தெரிந்தோ தெரியாமலோ அவங்களுடைய வயரனுடைய புண்ணை குணப்படுத்திச்சு. விட்டமின் இ தன்னாலே கிடைச்சது. இப்போ இந்த தவிடை தூக்கி தூர போட்டுட்டோம், வெறும் சக்கையை சாப்பிட்றோம். வெறும் சக்கையை நீங்கள் சாப்பிட்டா என்ன நடக்கும்? வயறு ஃபில் ஆகுமே தவிர இந்த தவிட்டில இருந்து கிடைக்கக்கூடிய சத்தான குணங்கள் எதுவுமே கிடைக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் நம்ம எழுந்திரிச்ச உடனே நமக்கு குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன பழக்கமாக இருந்ததுன்னா, கஞ்சி தண்ணின்னு சொல்லக்கூடிய நீராகாரம் அல்லது பழங்கஞ்சி குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. இப்போ அதுவும் கையை விட்டு போச்சு. நீங்கள் டாக்டர்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பழங்கஞ்சி குடிக்கிறது தப்பு, அது டயபெட்டிக்கு நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்மகிட்ட திணிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக எந்த பழங்கஞ்சி குடிக்கக்கூடாதுன்னா, பாலிஸ் அரிசியில் உள்ள பழங்கஞ்சி குடிக்கிறதுலையோ அல்லது அதனுடைய சுடு தண்ணி குடிக்கிறதுலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வந்து பழைய காலத்தில் சோறு வடித்த உடனே அந்த சுடு தண்ணியும் கருப்பட்டியும் சாப்பிடக்கூடிய பழக்கமும் இருந்தது. எல்லா பழக்கத்தையும் விட்டுக்கிட்டு இப்போ நமக்கு திருப்பி நோயை பெறும்போது நம்ம பயப்படுறோம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 1300 வெரைட்டிக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா, நோய் தீர்க்கக்கூடிய அரிசியாட்டு மாப்பிள்ளை சம்பா ஆணுக்கு, பெண்ணுக்கு பூங்கார், குழந்தைகளுக்கு தூயமல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குள்ளக்கார் ஆண்மைக்கு, கருப்பு கவுனி அரிசி கேன்சர் ப்ரிவென்ஷன் அண்ட் கிட்னி கிரியேட்டின் கவுண்டை குறைக்குது. இந்த வாழ்வியல் நோய் ஒரு 20 வருஷம் தாக்கமாயிட்டு உண்டுமானாலே அடுத்து நமக்கு வரக்கூடியது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பலப்படுத்தணும். நம்ம உடலை என்னைக்குமே ஆரோக்கியமாக வச்சுருக்கணும்னா நாம் வந்து ரெகுலராக வந்து பாரம்பரிய அரிசியை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடல் வலுப்பெறும். அதே மாதிரி நம்ம இன்னொரு பழக்க வழக்கத்தையும் விட்டுட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுதானியங்கள், குறுந்தானியங்கள், இதெல்லாம் சின்ன அரிசியாக இருந்தாலும் சின்ன தானியங்களாக இருந்தாலும் அளப்பதற்கரிய பலனுடையது. அதுவும் நம்ம விட்டுட்டோம். ஆனால் மீண்டும் இப்போ இந்த இயற்கை அங்காடிகளுடைய பெருக்கத்தினாலையும் சோசியல் மீடியா, டாக்டர் கு சிவராமன், நம்மாழ்வாரையா, இவங்கெல்லாம் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாட்டம் நமக்கிட்ட இந்த செய்திகள் பரப்பப்பட்டு நாம் வந்து மீண்டும் நலத்தை நோக்கி பயணிக்கிறோம். அந்த நலம் மீண்டும் நம்மகிட்ட நலமாக நாம் இயற்கை அங்காடிகளுக்கு ஆதரவாக இருக்கணும், இயற்கை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கணும். இதை தொடர்ந்து நாம் செய்து வந்தால் விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைக்கும். அதே மாதிரி பயனாளிகளுக்கும் பொருட்கள் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். இந்த ரெண்டையும் நாங்கள் விவசாயிகள்கிட்டையும் கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் அதை நல்ல தரமான மில்லில் கொடுத்து தயாரித்து நல்ல முறையில் பொருட்களை மக்களுக்கு வழங்கி வருகிறோம். எங்களது சேவை நிறுவனம் வரப்பிரசாதம் இயற்கை அங்காடிங்கிற பேரில் நாகர்கோவிலில் இந்து கல்லூரி ரோட்டில் இயங்கி வருது. இதை பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த தொடங்கி இப்போ நல்ல ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. மேலும் இதை ஆதரவு தரும்போது நாங்களும் மக்களுக்கு விதவிதமான பழைய கொழுக்கட்டை, கஞ்சி, முந்திரி கொத்து, இதெல்லாம் பழைய பண்டங்கள் என்னெல்லாம் உண்டோ அதை மீண்டும் கொண்டு வரணுங்கிற ஒரு தாகத்தில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.